வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஓம்ஸ் லா. ஓம்ஸ் லாங்கிறது நம்ம கண்டிப்பாக யாருமே படிக்காமல் இங்கே வந்திருக்க முடியாது. ஏன்னா ஸ்கூல் டேஸ்லேருந்தே பார்த்திங்கன்னா ஓம்ஸ் லா வந்துடும். ஓம்ஸ் லா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான லா. ஆனால் பார்த்திங்கன்னா அது ஒரு தியரட்டிக்கலாகவே எல்லாருமே யோசிக்கிறதுனால அதை பற்றி ரொம்ப டீப்பாக நம்ம போகிறதில்ல. இப்போ ஆனால் நீங்கள் ப்ராக்டிக்கலோடு அதை அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். V=IR அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓம்ஸ் லா ஃபண்டமெண்டல் ரிலேஷன்ஷிப் இன் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ், அதாவது ஃபண்டமெண்டலாக உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்லுது. எதோட ரிலேஷன்ஷிப் அப்படின்னா கரண்ட், வோல்டேஜ், ரெசிஸ்டன்ஸ், இதுக்கு இடையில் உள்ள ரிலேஷன்ஷிப்பை இது சொல்லுது. இதோட ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறையா போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கரண்ட். இதில் கரண்ட்டுங்கிறது ஆம்ஸு, நம்ம ஐன்னு மென்ஷன் பண்ணுவோம். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா வோல்டேஜை பார்த்திங்கன்னா நம்ம வின்னு மென்ஷன் பண்ணுவோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸை பார்த்திங்க அப்படின்னா ஆர்னு மென்ஷன் பண்ணுவோம். இந்த மூணோட ப்ராப்பர்ட்டியோட ரிலேஷன்ஷிப் தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஓம்ஸ் லா. இது ரெண்டுக்கும் என்ன தொடர்பு இருக்குங்கிறத, இந்த மூணுக்கும் என்ன தொடர்பு இருக்குங்கிறத உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணோம். இப்போ இதை நமக்குள்ள பாணியில் நம்ம கொஞ்சம் ஈஸியான மெத்தட் மூலமாக இதை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வோல்டேஜ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஏரோ டைரெக்ஷன் மேலே போகிறதுனால நமக்கு வோல்டேஜ் ரைஸ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதாவது நம்ம ஏற்கனவே வோல்டேஜுங்கிற செக்ஷனில் நீங்கள் பார்த்துருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வோல்டேஜை ரைஸ் பண்ணும்போது நமக்கு கரண்ட் ரைஸ் ஆனதை உங்களால் அந்த ப்ராக்டிக்கல் வீடியோவில் உங்களால் பார்க்க முடியும். அப்போ வோல்டேஜுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட், அதாவது வோல்டேஜை நீங்கள் ரைஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் ரைஸ் ஆகிடும் அப்படிங்கிறது ஓம்ஸ் லா சொல்கிற ஒரு இன்னொரு விஷயம் என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் ரெசிஸ்டன்ஸை அதிகப்படுத்தினா உங்களோட கரண்ட்டு குறையும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி உள்ள வீடியோஸ்லேயே நம்ம பார்த்தோம். அப்போ வோல்டேஜ் அதிகமாகும் போது கரண்ட் அதிகமாகும், ரெசிஸ்டன்ஸ் அதிகப்படுத்திட்டிங்கன்னா கரண்ட் குறைஞ்சிரும். இதுதான் நமக்கு ஓம்ஸா சொல்லக்கூடியது. இதை சின்ன ஃபார்முலா நம்ம போட்டு பார்க்கும்போது நமக்கு ரொம்பவும் ஈஸியாக புரிஞ்சிடும். ஃபார்முலா வேணாவே நமக்கு போர் அடிக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஃபார்முலாங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அந்த சர்க்யூட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 வோல்ட்டு 10 ஓம்ஸ், அதாவது 5 வோல்ட்டு நம்மக்கிட்ட கொடுக்குற சப்ளை, ஒரு 10 ஓம்ஸ் நமக்கு ரெசிஸ்டர் ஒன்று நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அந்த சர்க்யூட்டில். அப்படின்னா இந்த சர்க்யூட் வழியாக எவ்வளோ கரண்ட் போகும் அப்படின்னு நமக்கு தெரியணும். அப்படின்னா V=IRங்கிற ஃபார்முலா நமக்கு இருக்குது. இதில் நீங்கள் I மட்டும் வச்சுட்டு V/R அப்படின்னு நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ கரண்ட் போகுங்கிறத நம்மளால் மெஷர் பண்ண முடியும். 5 வோல்ட்டை /10 ஆம்ஸால் ஓம்ஸால் நாம் டிவைட் பண்ணும்போது நமக்கு 0.5 ஆம்ஸ் இந்த சர்க்யூட்டில், அதாவது 5 வோல்ட் போகக்கூடிய லைனில் நீங்கள் 10 ஓம்ஸ் ரெசிஸ்டரை போட்டுட்டிங்கன்னா அதன் வழியாக போகக்கூடிய கரண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 0.5 ஆம்ஸாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதோட இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். 5 வோல்ட் இருக்குது, ஆனால் எவ்வளோ ரெசிஸ்டர் போடுறேன்னு உங்களுக்கு தெரியலை. ஆனால் நீங்கள் என்ன பிளான் பண்ணிட்டீங்கன்னா கரண்ட்டு 2 ஆம்ஸ் போகணுங்கிறத பிளான் பண்ணிட்டீங்க. 5 வோல்ட்டு தான் என்னால் கொடுக்க முடியும், கரண்ட் 2 ஆம்ஸ் என்கிட்ட இருக்குது, எந்தவித லாஸும் இல்லாமல் அந்த ஸ்பீடில் அந்த எலக்ட்ரான் ஃப்ளோ உள்ளே போகணும்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அங்கே ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டியை முடிவு பண்ணணும். நீங்கள் ரெசிஸ்டரை முடிவு பண்ணாமல் 2 ஆம்ஸ் கரண்ட்டு போகணுங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது. நம்ம சார்ஜரோட சர்க்யூட் பற்றி பவரில் போட்டிருந்தோம். 5 வோல்ட்டு 2 ஆம்ஸ் போட்டு 10 வாட்ஸ் நமக்கு சார்ஜரில் ஏறும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் அங்கே 10 வாட்ஸ் போனோம் அப்படின்னா அங்கே ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருந்திருக்கணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா போடுறது மூலமாக உங்களுக்கு தெரியும். V=IR அதே ஃபார்முலா, ஆனால் நமக்கு இப்போ தேவைப்பட வேண்டியது ரெசிஸ்டன்ஸ். V/I அப்படின்னு நம்ம போடும்போது 2.5 ஆம்ஸ் ஓம்ஸ் இதை நீங்கள் அங்கே மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் 5 வோல்ட் 2 ஆம்ஸ் 10 வாட்ஸை உங்களால் எடுக்க முடியும். அப்போ உங்களுக்கு எவ்வளோ பவர் எடுக்கணும்னு கரெக்டாக தெரியுதுன்னா நீங்கள் அங்கே போகக்கூடிய ரெசிஸ்டன்ஸை நீங்கள் முடிவு பண்ணணும். ரெசிஸ்டன்ஸை நீங்கள் அதிகப்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பவர் ப்ராப்பராக அங்கே கிடைக்காது. இப்போ நம்ம சொன்னதுலேருந்தே உங்களுக்கு இந்த ஓம்ஸ் லாவோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஒரு சர்க்யூட்டில் ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா கரண்ட் ஃப்ளோங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கரண்ட் ஃப்ளோ அங்கே கரெக்டாக இருந்தால் தான் அந்த சர்க்யூட்டு வேலை செய்யும்.
அந்த கரண்ட் ஃப்ளோ கரெக்டாக இருக்கணும்னா அங்கே ரெசிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்கணும். இதோட ரிலேஷன்ஷிப்பை தான் இந்த ஓம்ஸ்லாம் சொல்லுது. இந்த ஓம்ஸ்லா படி தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சர்க்யூட்டை வந்து ஃபண்டமெண்டலாக டிசைனே பண்ணுவாங்க. அப்போ இந்த லாஸ் தெரிஞ்ச பிறகு உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் இன்னும் ஒரு நல்ல புரிதலை கொடுக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசிக் எலக்ட்ரானிக்ஸில் தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு போர்ட்ஸை வந்து அட்டன் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் வேறு போர்டை நாலேஜ் வந்து கேதர் பண்ணாலும் நீங்கள் இந்த பேசிக்கை வச்சு உங்களால் கேதர் பண்ண முடியும். வீடியோஸை மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.